வணக்கம் எக்ஸாம் டெய்லி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ஆர்பி ஜேஇக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கு இந்த எக்ஸாம் பேட்டர்ன்லாம் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டெக் சேனல் இருக்கு பார்த்தீங்களா, இது ஏன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சூஸ் பண்ணுற எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வேலேயே என்டிபிசி எழுதுவாங்க, இல்லைன்னா குரூப் டி எழுதுவாங்க. அதே மாதிரி டிஎன்பிசி போனீங்கன்னா குரூப் 4 எழுதுவாங்க, இல்லைன்னா குரூப் 2 குரூப் 1 அந்த மாதிரி எழுதுவாங்க. ஆனால் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டெக்னிக்கலுக்காகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். டெக்னிக்கல் சம்மந்தமான எல்லா வீடியோவும் இதில் நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரயில்வேல இன்ஜினியர்ஸை வந்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் என்ன மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜூனியர் இன்ஜினியர் எடுக்கிறாங்க, ஜூனியர் இன்ஜினியர்லேயே ஐடி எடுக்கிறாங்க, அப்புறம் டிஎம்எஸ் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் சிஎம்ஏ அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா, நார்மலாக நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. அது வந்து நீங்கள் மெக்கானிக்கலாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், இல்லை சிவில், அந்த மாதிரி எதனாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து ஜூனியர் இன்ஜினியர் எழுதலாம். அதே மாதிரி இந்த டிஎம்எஸ் சொன்னாங்கல்ல, அதுக்கும் அதே டிப்ளமோ இன்ஜினியரிங் தான். இந்த ஜூனியர் இன்ஜினியர் ஐடி சொன்னாங்கல்ல, இந்த ஐடிக்கு மட்டும் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிசிஏ, பிடெக், ஐடி அவங்கெல்லாம் எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருப்பாங்கல்ல அவங்க, அப்புறம் பிஜிடிசிஏ, பிஎஸ்சி இவங்கெல்லாம் எழுதலாம். அதே மாதிரி இந்த கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் இருக்குல்ல, இவங்க வந்து மோஸ்ட்லி இந்த சயின்ஸ் குரூப் இருக்கும்ல, அந்த சயின்ஸ் குரூப் முடிச்சவங்க வந்து எழுதலாம். அதில் வந்து என்னன்னா 55% மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். எதுனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த இது வந்து மேஜர் சப்ஜெக்டை எடுத்து படித்தவங்க வந்து இந்த இதில் 55% மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான பே ஸ்கேல் என்ன, சம்பளம் எவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து 35,000 ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து 1 லட்சம் அந்த லெவல் போகும். 35,000 தானே இன்ஜினியரிங் சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்லை, அதை விட ஜாஸ்தி தான் தருவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த போயிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அந்த டிராவல் அலவன்ஸும் கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கைக்கு வர்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 55,000 கிட்ட உங்களுக்கு வந்துடும். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது, பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் என்ன, நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், எந்தெந்த ஏஜ் வரை நான் எலிஜிபிள், நான் வந்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து 18 வயசு பூர்த்தியானவராக இருக்கணும். அதே மாதிரி 33 வயசுக்கு உள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜேஇ இன்ஜினியர் அந்த ஜேஇ எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி எனக்கு 33 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 34 ஆயிடுச்சு, 35 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எழுதலாம். நீங்கள் இருக்கிற கம்யூனிட்டியை பொறுத்து. இப்போ நீங்கள் வந்து ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் தர்றாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் தர்றாங்க. அப்படின்னா 33 + 3 36 வரைக்கும் ஓபிசியும், 33 + 5 38 வரைக்கும் எஸ்சி எஸ்டியும் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தராங்க. அதே மாதிரி இந்த பிடபிள்யூடி இருக்காங்கல்ல, பிடபிள்யூடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன், அதாவது ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், ஸோ எக்ஸாம் பேட்டர்ன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து 3 ஸ்டேஜாக வந்து நடத்துகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, CBT 1, CBT 2, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் பண்ணுறாங்க. என்ன CBT அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் தான், அதாவது கம்ப்யூட்டர் பேஸில் தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. SSC JEE மாதிரி உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம்லாம் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸில் தான் இருக்கும். எல்லாமே MCQ டைப்பில் இருக்கும். ஸோ இதுக்கான சிலபஸ் தான். CBT 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மலாக வர்ற மேத்தமெட்டிக்ஸ் வந்துடும், ரீசனிங் வந்துடும், ஜென்ரல் அவேர்னஸ் வரும், ஜென்ரல் சயின்ஸ் வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு 100 மார்க் கேட்பாங்க. 100 மார்க்கு 90 நிமிஷம் இருக்கும். 100 மார்க்கு 90 நிமிஷம் கேட்பாங்க. இப்போ நான் வந்து மேத்தமெட்டிக்ஸில் நான் என்னென்ன படிக்கணும், நார்மலாக ஆப்டிடியூடில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே படிக்க சொல்லுவாங்க. எல்லாமே பேசிக்ஸ் லெவலில் தான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஆரம்பித்து சிம்பிளிஃபிகேஷன், LCM, இங்கே பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் வரைக்கும் கேட்பாங்க. ரீசனிங்னாலும் நார்மலாக என்னென்ன இருக்கோ அந்த பஸ்ஸில் எல்லாமே கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியா 10th NCERT புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ரொம்ப பேசிக்காக இருக்கிற மட்டும் படித்தா போதும். பேசிக்ஸ் லெவலில் தான் கேட்பாங்க. ரொம்ப ஹை லெவல் அந்த மாதிரிலாம் இருக்கும். பேசிக்காக அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கேட்பாங்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக. ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது நார்மலாக இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும்.
ஸோ நீங்கள் வந்து அதில் நல்லா படித்து வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இந்த மொத்தம் 100 கொஸ்டினுக்கும் 90 நிமிஷம் உங்களுக்கு கொடுப்பாங்க. 90 நிமிஷத்தில் நீங்கள் வந்து எக்ஸாமை எழுதி பிடிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் உங்களுக்கு 0.3 மார்க் வந்து நெகட்டிவாக போகும். நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக அடிச்சிட்டிங்கன்னா 0.3 மார்க் வந்து உங்களுக்கு போகும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதனால் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் அடிங்க. ஆன்சர் தெரியலையா அதை தொடாதீங்க. அட்டம்ப்ட் வேணும்னு நினச்சி அடிச்சிங்கன்னா எல்லாமே நெகட்டிவில் போயிடும். அதனால அந்த தப்பை பண்ணாதீங்க. நல்லா 100% தெரிஞ்சால் மட்டும் அடிங்க, இல்லைனா தொடக்கூடாது. சரி, நான் CBT 1 பாஸ் பண்ணிட்டேன், அந்த கட் ஆஃபில் நான் வந்துட்டேன், அடுத்து CBT 2க்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் சப்ஜெக்ட். அது 100 மார்க் பார்த்தோம்ல, CBT 1 100 மார்க் பார்த்தோம். இது வந்து 150 மார்க் வரும். அந்த ஃபஸ்ட்டு 50 மார்க் எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து வரும். சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து வரும், ஜென்ரல் அவேர்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பொல்யூஷன் அண்ட் என்விரான்மெண்ட் அதுலேருந்து கேட்பாங்க, அப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து கேட்பாங்க. ஸோ இந்த மொத்தம் இந்த சப்ஜெக்ட்லேருந்து 50 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். மீதி 100 கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டெக்னிக்கலில் இருந்தால் வரும். நீங்கள் வந்து மெக்கானிக்கலில் இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல்லேருந்து கேட்பாங்க, எலக்ட்ரிக்கலில் இருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்லேருந்து கேட்பாங்க, சிவில்னா நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்லாம் என்னன்னா, இந்த மான்ட்ரியல் புரோட்டோக்கால், இந்த கீட்டோ புரோட்டோக்கால் அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் வச்சு இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுலேருந்து கேட்பாங்க. இந்த பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேருந்து பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக என்னென்ன நடந்திருக்கு அதையும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் 150 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோமா? 150 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அதை வந்து 120 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிக்கும். CBT 1ல் 100 கொஸ்டின் 90 நிமிஷம், இதில் 150 கொஸ்டின் 120 நிமிஷம். ஸோ இது போல தான் டைமிங் இருக்கும். இதுலேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேவா? நெகட்டிவ் மார்க் இருக்குது. முன்னாடியே சொன்னதான், ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் அடிங்க, இல்லைனா தொடாதீங்க, வேணாம். ஓகேவா? அட்டம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, அட்டம் நான் கம்மியாக கொடுக்குறேன், அட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸ்ட்ரா அடிக்கிற தெரியாது. அதாவது டபுள் மைண்டாக இருக்கும், இதுவான் இருக்கும். அட்டன் பண்ணுறது நெகட்டிவ் மார்க்கில் போகும். அதனால அந்த தப்பை பண்ணாதீங்க. 100% தெரிஞ்சால் மட்டும் அடிங்க, இல்லைனா வேணாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கட் ஆஃப் போடுவாங்க. கட் ஆஃப் போட்டு உங்களுக்கு வந்து டிவி இருக்கும். டிவினா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதில் வந்து அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கும். மெடிக்கல் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து RRB JEE-னா என்னென்ன ப்ரொசீஜர் அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டெக்னிக்கல் சைடு வந்து எக்ஸாம் எழுதிருந்தாங்கன்னா இந்த சேனலை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.